இந்தியன் 2 படப்பிடிப்பு சென்னையில் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து சோதனை மேல் சோதனை. படப்பிடிப்பு தளத்தில் விபத்து, 2 பேர் உயிர் பலி, கமலஹாசனுடன் மேக்கப் தகராறு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் நின்று நின்று இந்தியன் படப்பிடிப்பு கைவிடப்பட்டதோ என்கிற அளவுக்கு வந்துவிட்டது. ஆனால் இந்தியன் 2 படத்தினுடைய விநியோக உரிமையை ரெட் ஜெயண்ட் ஃபிலிம் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் முன்பே வாங்கிவிட்டார். லைக்கா புரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிக்கிறது. எனவே இந்த படத்தை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் முனைப்பாக ரெட் ஜெயண்ட் மூவிஸும் லைக்கா புரொடக்ஷனும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போது சென்னை பிரசாத் லேபில் உள்ள அரங்கில் படமாக்கப்பட்டு வருகிறது இந்தியன் 2 படம். இந்தியன் 2 படத்தில் காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடிக்கிறார்கள். 80% படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. அக்டோபரில் படத்தை வெளியாவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தப் போவது ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் படமும் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 படமும் ஒரே நாளில் வெளியாகிறது. அதே போல் ஜெயிலர் படப்பிடிப்பும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. 80% படப்பிடிப்பு நடந்துவிட்டது. டப்பிங் பணிகளும் விரைவில் தொடங்க இருக்கின்றன. இந்த படம் காலா, பேட்டை ஆகிய படங்களின் வரிசையில் அதிரடி ஆக்ஷனாக இருக்கும். இந்த படத்தை வசூலில் முந்தைய படங்களை முறுக்கி அடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த். ஏஆர் ரஹ்மானும் அவருடைய மகனும் முதலாக நடிக்கிறார்கள். 10 தலை சிம்பு நடிக்கும் படம். சிம்பு நடித்து அடுத்து வெளிவரும் படம் 10 தலை. இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் காட்சியில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானும் அவருடைய மகன் அமீனும் பாடி நடித்திருக்கிறார்கள். இது ஒரு புதுமையான விஷயமாகும். முதலாக அப்பாவும் மகனும் பாடி நடித்திருக்கிறது. இதுதான் முதல் தடவை. எனவே 10 தடவை ப்ரமோஷன் அபரிமிதமான லைக்குகளை குவிக்கும் என்பது திண்ணம். நேயர்களே, பரபரப்பான புத்தம் புதிய செய்திகளுக்கு ஜெம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலவசமாக சினிமா செய்திகள் உங்களிடம் வந்து சேரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள், நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஜெம் டிவி யூடியூப் சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.